ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கொஸ்டின் பேப்பர் வந்து 20த் கொஸ்டின் பேப்பர் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 19த் கொஸ்டின் பேப்பர் வர ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 20த் கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செகண்ட் பார்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடும். இதோட நம்ம வந்து 20 கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளுடைய இதை வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் பேப்பர் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிட்டோம் எக்ஸாமுக்கு. ஓகேவா? அதனால் நான் படிக்கல அப்படின்னவங்க சீக்கிரம் வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு இருக்குது. நீங்கள் அதை போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்டா? இப்போ இதில் பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். இதனுடைய பொருள் வேறுபாடு எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதா கொஸ்டின். இந்த இடத்துல என்ன வந்து கரெக்டாக ஃபில் ஆகும்? பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். நிறைத்த ஆஸ் யூஷுவல் கரெக்ட் தான். ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் என்ன? சொற்களை ஒழுங்குபடுத்தி நம்ம சொற்றொடராக்கணும். இது கரெக்ட் ஆன்சர். குடியரசுத் தலைவர் நாளை வருவார். ஆப்ஷன் பி. மற்றெல்லாம் தப்பு தானான்னு பார்த்துக்கோங்க. நாளை வருவார் தலைவர் குடியரசு தப்பு. குடியரசு நாளை வருவார். தலைவர் குடியரசு வருவார் நாளை. இதெல்லாம் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை. இதோடைய கரெக்டான சென்டென்ஸ் எது? கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். இது கரெக்ட் தான். இல்லாமை ஆக்குவோம் கல்லாமையை, இது தப்பு. கல்லாமையை ஆக்குவோம் இல்லாமையை தப்பு. ஆக்குவோம் கல்லாமையை இல்லாமையை. ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்போ கரெக்டாக இருக்கு. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கோவலன் கொலை உண்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோவலன் கொலை உண்டான், இது என்ன வாக்கியம் அப்படின்றது கொஸ்டின் நமக்கு. இது என்ன வாக்கியம்? செயப்பாட்டு வினை வாக்கியம். ஆப்ஷன் சி. ரைட்டா? எதில் வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னாலே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஆள் வரணும், பட்டது பெற்றது வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை தவிர்த்து வேறு என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா செயற்பாட்டு வினை தொடர் அப்படின்றது நம்ம ப்ரீஃபாக ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் அதில் போய் வந்து பாருங்கள். தொடர் இலக்கியம், தொடர் இலக்கணம் அதில் இருக்கும். ஓகேவா? 9th புக்கில் ஃபஸ்ட் இயரில் என்ன இருக்குது? தொடர் இலக்கணம்னு இருக்குது. அதில் வந்து இந்த செயற்பாட்டு வினை எல்லாமே ப்ரீஃபாக நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, தன்வினை பிறவினை இதில் வந்து டவுட்ஸ் இருக்குன்றவங்க அதில் போய் பாருங்கள். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அவன் திருந்தினான். அவன் திருந்தினான் அப்படின்றது என்ன? இதனுடைய ஆக்சுவலாக இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியான இணை எது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. பார்ப்போம். அவன் திருந்தினான், அவன் தான் பண்ணியிருக்கான். அப்போ அது என்னது? பிறவினை கிடையாது, இன்னொருத்தவங்க செய்யலை, அவனே தான் பண்ணியிருக்கான். அப்போ அது தன்வினை தொடர். அப்படிதானா? பிறவினைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் தப்பு தான். பாட்டு பாடப்பட்டது, அந்த பட்டது பெற்றதுன்னு வந்துட்டாலே நம்ம செயற்பாட்டு வினை தொடர்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். செய்வினைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு தானே. நெக்ஸ்ட். பணம் காணாமல் போனது. போனது அப்படின்றது செயற்பாட்டு வினைத்தொடரோட கீவேர்டு தான். ஓகேவா? செயற்பாட்டு வினைத்தொடரோட கீவேர்டு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் அதை போய் படிங்க. அப்துல் நேற்று வருவித்தான். வித்தான் பித்தான் வந்தால் அது பிறவினை தொடர்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? அப்போது தேர்ட் ஒன் தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். ரெண்டு சென்டென்ஸ் வந்துட்டு என்ன ஆயிருக்கு? மிங்கிள் ஆயிருக்கு. அப்போ இது என்னது? கலவை தொடர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை நம்ம கண்டெழுதுதல். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தன்வினை வாக்கியத்தை நீ கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது தன்வினை வாக்கியம்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தன்னோட ஒர்க்கை தானே செய்கிறது தான் தன்வினை. ரைட்டா? அப்போது பந்து உருண்டது. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? உருட்டப்பட்டது அப்படின்னு வந்தால் என்னது? பட்டது பெற்றதுன்னா செயற்பாட்டு வினை தொடர் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டா? அதனால் பந்து உருண்டது, அதாவது அது அதோட ஒர்க்கை அதுவே வந்து செய்யுது அப்படின்னா அது என்னது நமக்கு? தன்வினை வாக்கியம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு. சிங்கம் என்பதனுடைய இளமை பெயர் எது? சிங்கம் அப்படின்னா சிங்கம் குருளை. ஆப்ஷன் பி.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு எது? பால் பருகினான் ஆப்ஷன் பி. தண்ணீர் குடித்தான். ஓகேவா? அடுத்தது பொருத்தமான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க. ஸோ முகில் பள்ளிக்கு செல்லவில்லை. டேஷ் அவனுக்கு உடல் நலமில்லை. முகில் பள்ளிக்கு செல்லல. ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஆப்ஷன் டி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்புச் சொல் தான் இதுவுமே. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஷ் காக்கியின் கூட்டில் முட்டையிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. அதனால அது காக்கியின் கூட்டில் போய் முட்டையிடும். ரைட்டா? ஆப்ஷன் ஏ. ஸோ ரீட் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது என்னது அப்படின்னா கலைச்சொல் அறிக. ட்ராபிக்கல் ஜோன். ட்ராபிக்கல் ஜோன்னா என்னது? வெப்பமண்டலம் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கலைச்சொல் வந்து இதுலேயும் அதான் கேட்டிருக்காங்க. எர்த்வாம்னா என்ன? ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம். எர்த்வாம் அப்படின்னாது எர்த்வாம்னா என்னது? கூழ் புழு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மேட்டரியலிசம் அப்படின்னா என்னது? மேட்டரியலிசம் பொருள் முதல் வாதம். பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. நெக்ஸ்ட் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஃபோர்த்து. செகண்ட் ஒன் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் டவுட்டட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது எதுவோ அந்த இதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். பாஸ்போர்ட். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். ஸோ தெரிஞ்ச ஒன்று குளோபல் உலகம். ஸோ இதை வச்சு ஒன்று ரெண்டு என்ன செய்யலாம்? நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு லெக்சிகான். லெக்சிகான்னா என்னது? பேரகராதி. ஆப்ஷன் டி. லெக்சிகான்னா பேரகராதி. நெக்ஸ்ட் சரியான கலைச்சொல் தேர்க. லிட்டர்சி. லிட்டர்சினா கல்வி அறிவு. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழைதிருத்துதல். சரியான எண்ணடை தேர்வு செய்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு எது வந்து வரும் அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ நம்ம இது வந்து ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் பார்த்துருவோம். இப்போ ஒரு உயிரெழுத்தில் தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஓர் அழகிய. ஓகேவா? ஒரு உயிர்மை எழுத்துல தொடங்குது அப்படின்னா ஒரு வரணும். உயிரெழுத்துல தொடங்குனா ஓர் வரணும். ரைட்டா? நெக்ஸ்ட் பிழைதிருத்துதல். அதுவுமே அதுதான். சரியான எண்ணடையை தேர்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எது ஆன்சர்? ஓர் ஏரி. ஏன்? ஒரு உயிரெழுத்துக்களில் தொடங்குது அடுத்தது. ஓகேவா? அதனால இந்த இடத்துல நம்ம ஓர் போடுறோம். ரைட்டா? நெக்ஸ்ட் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் அமைந்த சரியான தொடர் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் டி. ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருக்கின்றன. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதில் மண் தொட்டி. மான்றது உயிர்மை எழுத்து. அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்போ அது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பான்றது உயிர்மை எழுத்து. அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். பட் ஆனால் ஓர் கொடுத்துருக்காங்க. அது தப்பு. அழகிய ஆ வந்து உயிர் எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். ஒரு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வரணும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்னா ஆல்ரெடி பேராவை ரீட் பண்ணுங்கள். அதுலேருந்து உங்களால் கொஸ்டின்ஸ் இருக்க முடியும் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸையும் கூட நீங்கள் எடுத்து ஆப்டிடியூடுக்கு படிங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரீட் பண்ணிடலாமா? கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம். தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்தது எது? திருக்குற்றாலம். ஓகேவா? மலைவளம் படைத்த பழம் பதியாகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும். எது ரெண்டும் ஓங்கி வளருதான்? கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும். குரவமும் முல்லையும் நறுமணம் கமழும். குரவமும் முல்லையும் நறுமணம் கமழும். ஓகேவா? கோலமாமயில் தோகை விரித்தாடும். தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். அத்தகைய மலை நின்று விரைந்து வழிந்து இறங்கும் வெள்ளருவி வட்டச் சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திவலைகள் எது போல இருக்குமாம்?
பாலாவி போல் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சிக் குலாவும் வேனிற் காலத்தில் திருக்குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்துச் செடி கொடிகளின் நலன்களைக் கவர்ந்து வருவதால் நலிந்த உடலை தேற்றும் நன்மருந்தாகும். ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்மளால வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிற மாதிரி இல்ல. ஸோ அதனால ரீட் பண்ணிட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் இவங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டுருவோம். தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதி எது? என்ன படிச்சோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் திருக்குற்றாலம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பத்தியில் இடம்பெற்றுள்ள மரங்களினுடைய பெயர்கள். என்ன மரம் இருக்குன்னு படிச்சோம்? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். என்ன மரம் இருக்கு? கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும். அப்ப கோங்கு வேங்கை ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்தது தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினம் எது? இதுல என்ன சொன்னாங்க? தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லியிருக்காங்க? தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். அப்போ வண்டு ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது அருவி நின்று சிதறும் நீர் திவலைகளுள் கூறப்பட்ட உவமை எதை வந்து உவமையா கூறியிருக்காங்க? பாலாவி போல பறந்து அது என்ன செய்யும்? இருக்கும்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ ஆப்ஷன் பி பாலாவி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பத்தியில் இடம்பெற்றுள்ள மலர்கள் என்னென்ன மலர்கள் சொல்லியிருந்தாங்க? குறவமும் முல்லையும் நறுமணங்கமலும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதோட முடிஞ்சுது. ஓகேவா? இந்த பத்திக்குள்ள கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்தெழுதுகள் தமிழ் ப்ளஸ் எங்கள் எப்படி நம்ம சேர்த்தெழுதலாம்? தமிழ் எங்கள் ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்தது பிரித்தெழுதுக. இதுல விலங்காய் இதை எப்படி நம்ம பிரிச்சு எழுதலாம்? இதோடைய அஃபிஷியல் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி விழ ப்ளஸ் காய். ஸோ இதான் வந்து இதோடைய அஃபிஷியல் ஆன்சர். ரைட்டா? ஸோ பட் ஆனால் வந்து என்ன வரலாம் அப்படின்னா விளம் ப்ளஸ் காய் அப்படின்றதான் வரலாம். ஸோ திரிதல் விகாரம் படி இது வந்து திரிஞ்சு வந்து என்ன ஆகும்? இங்கா மாறி விலங்காய் அப்படின்னு வரலாம், வரும். ரைட்டா? நம்ம அஃபிஷியல் பட் அஃபிஷியல் ஆன்சர் கீழே விழ ப்ளஸ் காய் தான் கொடுத்துருக்காங்க. விளக்காய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சேர்த்து எழுதணும்னா விளக்காய் தான் வரும், விலங்காயின்னு வராது. ரைட்டா? ஸோ அஃபிஷியலில் அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சேர்த்து எழுதுக பனி ப்ளஸ் காற்று. ஸோ இது என்ன வரும்? பனிக்காற்று ஆப்ஷன் பி. இது தோன்றல் விகாரத்தின்படி வந்திருக்கு. ரைட்டா? அடுத்தது சொற்களினுடைய கூட்டு பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கரும்பு. கரும்புக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? கரும்பு தோட்டம் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியா தவறா பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா களிப்பா தூங்கல் ஓசை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா தப்பா? தப்பு. களிப்பா என்னது? துள்ளல் ஓசை. களிப்பா நம்ம வந்து ஈஸியாக ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். களிப்பானா களினா ஹாப்பி இல்லையா? ஸோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா துள்ளிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ களிப்பான்றது வந்து என்னது? துள்ளல் ஓசை. தூங்கல் ஓசை எதுக்கு வரும்? வஞ்சிப்பா. நம்ம தூங்கிட்டே இருந்தோம்னா வஞ்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தூங்கல் ஓசைனா வஞ்சிப்பா. ரைட்டா? கூற்று 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா களித்தொகை களிப்பாவால் பாடப்பட்டது. அது கரெக்டு தான். அப்போ 1 தவறு 2 சரி ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியா தவறா தான் இதுலையும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 தொகை நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி. இது 8 தொகை நூலா? மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல். ரைட்டா? அப்போ இது வந்து தப்பு. காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல் என்பது பொருள். காஞ்சினா நிலைத்திருத்ததா? அது வந்து நிலையாமை அப்படின்றதான் பொருள். காஞ்சினா நிலையாமை. இதை பெருகுவள மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டு தான். ஓகேவா? 2 தப்பு 1 ஓகே. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ இன்னொன்று என்ன நீங்கள் இதிலேருந்து படிச்சுக்கணும் ஆப்டிடியூடுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். எப்பயுமே படிக்கும்போது தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா எது கரெக்டோ அதை நம்ம படிக்க வேண்டிய ஆப்டிடியூட் கொஸ்டின் தான் இருக்கும். மதுரை காஞ்சி எப்படியும் சொல்லலாம்? பெருகுவள மதுரை காஞ்சின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன படித்தோம்? கலித்தொகை எதால் ஆனது? கலிப்பாவால் ஆனது. ஸோ படிச்சுக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு இதுவும் என்னது அப்படின்னா கூற்று காரணம் பேஸ் பண்ணி தான். ஸோ கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தி ஆகும் என்பது அண்ணாவினுடைய பொன்மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்குச்சு. ஸோ இது கரெக்டா தப்பா? கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தி ஆகும் அப்படின்றது யாருடைய பொன்மொழி? அண்ணாவினுடைய பொன்மொழி தான். ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ ஆப்டிடியூடுக்கு படிச்சுக்கோங்க. கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தி ஆகும் என்பது அண்ணாவினுடைய
பொன்மொழி ரைட்டா? 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்குச்சு. கரெக்ட்டு தான். கரெக்ட்டு தான். இதுவும் 2மே என்னதுதான் கரெக்ட்டு தான். ஸோ இதை வந்து எதுக்கு படிக்கணும் அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு கண்டிப்பாக படிக்கணும். ஸோ கூற்று காரணம் 2மே கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இதை வந்து என்னவா செஞ்சுருக்கலாம், ஆப்டிடியூடில் கேட்கலாம், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஔவையார் கூற்றுப்படி தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு வரும்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, ஆப்ஷன் ஏ ரைட்டா? அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஓர் எழுத்து. ஸோ இது எதில் கரெக்டாக இருக்கும்? ஆப்ஷன் பி. தமிழில் 42 ஓரெழுத்து ஒருமொழிகள் இருக்கு. தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒருமொழி இருக்கு? 42. ஓகேவா? ஸோ அதில் 2 மட்டும்தான் குரில் எழுத்து, மற்ற 40ம் நெடில் எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பொருத்தமான நிகழ்கால சொல்ல வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உலகில் 3000 மொழிகள் என்ன பண்ணுது, பேசப்படுகின்றன. ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றுள் நிகழ்கால இடைநிலைகள் எது? கிறு, கின்று, ஆனின்று இதான் நிகழ்கால இடைநிலைகள். ஆப்ஷன் சி. ஓகேவா? இத்திட்டிறின் வந்து எதுக்குள்ளது? இறந்த கால இடைநிலை. இவ்வுன்றது எதிர்கால இடைநிலை. ஓகேவா? அடுத்தது இறந்த காலத்தை காட்டும் வாக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது இறந்த காலத்தை காமிக்கணும். ஸோ அந்த வாக்கியம் எது? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்யும். பெய்யுன்றது எதிர்காலத்தை குறிக்கும். ஸோ தப்பு. நாளை எங்கள் ஊரில் மழை பெய்தது. ஸோ நாளைன்றது எதிர்காலம். ஸோ பெய்ததுன்றது இறந்த காலம். இது தப்பு. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. ஸோ இந்த சென்டென்ஸ் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. அடுத்ததை பார்ப்போம். நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்கின்றது. பெய்கின்றதுன்றது நிகழ்காலம். ஸோ ஆப்ஷன் பி தான், சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏற்றம் என்பதனுடைய எதிர்ச்சொல் எழுதுக. ஏற்றம்னா என்னது? உயர்வு. ஸோ அதோட ஆப்போசிட் வேர்ட் இரக்கம். ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பருதி என்பதனுடைய எதிர்ச்சொல் எழுதுக. பருதினா முதல் என்னது? சூரியன் அர்த்தம் ரைட்? அதோட ஆப்போசிட் வேர்டு என்னது? சந்திரன். ஆப்ஷன் ஏ. பருதினா அதனுடைய பொருள் என்ன, மீனிங் என்னன்னு அடுத்த கொஸ்டின் பேப்பருக்கு கேட்கலாம். சூரியன். அதோட ஆப்போசிட் வேர்ட் சந்திரன். எதிர்ச்சொல் இம்மை என்பதனுடைய எதிர்ச்சொல் என்னது? மறுமை. ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சைதாப்பேட்டைனா என்ன சொல்லுவோம்? சைதை. ஓகேவா? நாகப்பட்டினம் நாகை. கரெக்டு தான். மன்னார்குடி மண்ணை. திருநெல்வேலி நெல்லை. ஓகேவா? ஸோ மற்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து பி தான். ஸோ சைதாப்பேட்டைனா சைதை, மன்னார்குடினா மண்ணை, திருநெல்வேலினா நெல்லை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினம் என்னும் ஊரினுடைய மருவு எதுவென கண்டறி. நாகப்பட்டினத்துக்கு என்ன மருவு பெயர்? நாகை. ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்தது புரோட்டோகால் இதனுடைய கலைச்சொல் வந்து 10 கொஸ்டின் பேப்பர் கேட்கறது தான் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பரில் நமக்கு சொல்லியிருக்காங்க. கலைச்சொல்லேருந்து 10 கொஸ்டின் வருமா. ஓகேவா? ஸோ அதனால் அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 15 மார்க் நம்ம கையில் இருக்கும். ரைட்டா? ஸோ இதில் புரோட்டோகால் அப்படின்றதுடைய தமிழ் சொல் என்னது? மரபு தகவு. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது சப்சைடி நேரான தமிழ் சொல் என்ன? சப்சைடினா என்ன? நல்கை. ஆப்ஷன் பி. நல்கை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பயவா கலரணையர். பயவா கலரணையர் கல்லாதவர். ஸோ இதனுடைய வினா எது? கல்லாதவர் எதை போன்றவர்? ஆப்ஷன் பி. பயவா கலரணையர் கல்லாதவர். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பெருஞ்சித்திரனார் பாவலேறு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? இதுக்கான கொஸ்டின் என்ன? கொஸ்டின் கேட்கலாம். பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் டி. பாவலேறு என்று அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்திரனார் எப்படி அழைக்கப்படுறாரு? பாவலேறு. ஆன்சர் படிச்சுக்கோங்க. ஆப்டிடியூடுக்கு கேட்கலாம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தூங்கல் ஓசை வஞ்சிப்பாக்குரியது. ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை. ஸோ இதோடைய கொஸ்டின் எப்படி கேட்கலாம்?
ஆப்ஷன் ஏ வஞ்சிப்பாக்குரிய ஓசை எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது தவறான இணை எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது தப்பு? காரியதரிசி தலைவர் அப்படின்னு இருக்கிறது தப்பு. மற்ற எல்லாமே அப்போ என்னது அப்படின்னா கரெக்டு தான். ஸோ ஓகேவா? ஸோ மற்ற எல்லாத்தையும் நம்ம எதுக்கு படிச்சுக்கணும் அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு படிச்சுக்கணும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள், செக்குனா காசோலை, இ-காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம், டிமாண்ட் டிராஃப்ட்னா வரையோலை. முடிஞ்சு. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு தேர்டு, செகண்ட் ஒனுக்கு ஃபோர்த், தேர்ட் ஒனுக்கு ஃபஸ்ட். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன? டென்ஷன் அப்படின்னு என்னது? மன அழுத்தம். ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது பிழையான வாக்கியத்தை கண்டறிக. இதுல பிழையானது எது? எது தப்பான சென்டென்ஸ்? வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது. வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது. கரெக்ட் தான். கையில் காசு சேர்ந்தது. ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர். அடுத்தது பூவின் இதழ்கள் விரித்தன. பூவின் இதழ்கள் விரிந்தனன்னு சொல்லணும். விரித்தன அப்படின்றது தப்பு. ஓகேவா? ஃபோர்த் ஒன். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சேர்ந்து சேர்த்து பொருள் வேறுபாடு அறிந்து தவறான வாக்கியத்தை சுட்டுக. இதுல எது தப்பான வாக்கியம்? கரெக்டான வாக்கியம் கேட்கல, தப்பான வாக்கியம் கேட்டிருக்காங்க. எது தப்பு? ஆப்ஷன் டி. ராமுவை பள்ளியில் சேர்த்தனர்னு வரணும். சேர்ந்தனர் இல்லை, ராமு பள்ளியில் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ராமுவை பள்ளியில் சேர்த்தனர், அவங்க பேரண்ட்ஸ் தான் சேர்த்திருக்காங்க, சேர்ந்தனர்னு வராது. ஓகேவா? ஊருக்கு போய் சேர்ந்தேன். ஸோ அப்போ மற்ற சென்டென்ஸ் எல்லாமே கரெக்டு தான். அவன் பள்ளியில் சேர்ந்தான். ஓகே. சங்கவை கல்லூரியில் சேர்ந்தாள். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இதோட 20 கொஸ்டின் பேப்பர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ படிக்காதவங்க சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.